நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நுட்பம் கவிதை இணைய இதழின் நுட்பம் பாட்காஸ்ட். கவிதைகள் க. மோகனரங்கன். வாசிப்பது அன்புமணிவேல். கவிதையின் தலைப்பு தீயுரை துக்கம். இப்போது இல்லாமல் போய்விட்ட நண்பன் ஒருவன்தான் அப்போதெல்லாம் எமது சிநேகிதர்கள் குழுமிடும் குடியமர்வுகளை சற்றும் குறைவில்லாத சடங்கு ஆசாரத்துடன் முன்னின்று நிகழ்த்துவான். குப்பியின் தலையை தட்டி கோணாமல் மூடியை திறப்பதில் தொடங்கி எந்த பானத்துடன் எதை கலந்து எவ்வளவு நீர்க்கச் செய்வது என்பதிலிருந்து தொடுகறி வகைகள், தொந்தரவு தராத உணவு என எல்லாவற்றுக்கும் அவனிடம் ஒரு நிரல் வரிசை உண்டு. பருகி முடித்த ஒவ்வொருவரும் தத்தமது கை குவளையை கழுவி எடுத்து வைத்ததும் காலி சீசாவை கவிழ்த்து கடைசி தொழியால் நாவை நனைத்துக் கொள்பவன் தனது நிகழ்த்துக்கலையின் இறுதி ஆற்றுகைக்கு தயாராவான். எல்லோரும் ஒரு நிமிடம் இங்கே கவனியுங்கள் என்றவாறே தேடி எடுத்த தீக்குச்சியை உரசி கண்ணாடி கொடுவைக்குள் இடுவான். ஒரு கணம் இள நீல சுவாலை ஒன்று உயிர்த்தெழுந்து ஓசையுடன் அணைந்து மறைய தெய்வம் குடிகொண்டிருந்த இடத்தில் பிரிக்க முடியாதபடிக்கு பிசாசு ஒன்றும் மறைந்திருக்கும். அதை முறையாக ஆற்றுப்படுத்தி அனுப்பி வைக்க வேண்டும். முணுமுணுத்தவனாக அணைந்த தீக்குச்சியை அவன் சுண்டி எறிவதோடு அன்றைய காட்சி நிறையும். பிறகொரு பெண் மாலையில் ஈர விறகுகளை அடுக்கி எண்ணெயூற்றி எரித்தபோது புகைந்தெழுந்த தீப்பிழம்புகளை திரும்பி பார்க்க கூடாதென தெரிந்த போதிலும் அம்மட்டும் அவனை அலைக்கழிய செய்து அல்லல்படுத்தி வந்த துர்தேவதைகளின் கொதிப்பை குளிர்விக்கும் ஒரு சாகசத்தை தனது இந்த ஈமத்தீயிலும் நிகழ்த்தி காட்டிடுவான் என நின்று சோர்ந்தேன். கவிதையின் தலைப்பு தெரிந்தும் தெளியாதது. அப்படி எதை அவளிடம் கண்டாய்? இப்படி மருகி இன்னமும் ஏங்கி நிற்கிறாய்? இறங்கியவளாக இவள் கேட்கிறாள். அக்கறையான கேள்விதான், ஆறுதல் வார்த்தையும் கூடத்தான். ஆயினும் அவ்வளவு எளிதாக மனதின் ஆழத்துள் மருகி மட்கிக் கொண்டிருக்கும் விசனத்தை மற்றொருவரிடம் திறந்து காட்டிவிட முடிகிறதா என்ன? ஆயுளுக்குமான அல்லல்கள் அவ்வளவையும் அசிரத்தையான ஒரு பதிலால் தெல்லென எவருக்கும் தெளிவித்திடத்தான் ஆகுமா? ஆனாலும் கேட்கவும் சொல்லவுமாகத்தான் எரியும் நினைவுகளை கரிந்தடங்கச் செய்கிறோம். வெந்து தணியாத போதும் மெல்லவும் விழுங்கவுமாகவே இவ்வாழ்வை செறித்து கிடைக்கிறோம். இல்லாமையின் கருந்துளை ஒன்று விடாமல் உறிஞ்சிக் கொள்கிறது சொல்வதற்கும் முந்தைய சொற்களை. கவிதையின் தலைப்பு ஏடு தொடங்கல். எழுதிய எல்லாவற்றையும் எச்சில் தொட்டு மிச்சமில்லாமல் அளித்த பிறகும் அடுத்த வரியை எழுதத் தொடங்குகையில் கற்பலகையின் கரித்தீற்றலில் மறைந்து போகாது மங்களாக தென்படும் கொச்சிப்பழப்பத்தின் கோடுகள் போல நினைவுகள் வெளிரி தெரியும் மனதை எதை கொண்டு அழிப்பதென தெரியாமல் திகைக்கும் சிறுவனின் முகம் எனக்கு பாதகம் ஒன்றுமில்லை. தொடை தளித்து எழுதத்தான் துளங்கி வரும் உன் எழுத்தென்று தலைவருடிச் சொல்லும் அரிச்சுவடி வகுப்பு ஆசிரியையின் ஆதோரம் நீ தந்தது.